இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபேப்ரிக்கை வச்ச ஒரு அம்பர்லா கட்டிங் ஃப்ராக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த பேட்டர்ன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் டைப்பில் காலர் வச்ச மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சூப்பர் ஹிட் ஒரு டிசைன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அம்பர்லா கட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும், என்னென்ன ஃபேப்ரிக்கில் வந்து எந்த டைப்பில் நம்ம அம்பர்லா கட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும், என்ன டைப் ஃபேப்ரிக் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஃபுல் அம்பர்லா வேணுமா இல்லை நீங்கள் ஹாஃப் அம்பர்லா வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதை வந்து நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங்கும் வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இது வந்து நான் ரொம்பவே வந்து கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கிற ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நான் இதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் சாரியும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ரன்னிங் மெட்டீரியலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கால்குலேஷனில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அம்பர்லா ஸ்கர்ட் அந்த மாதிரி அம்பர்லா டைப்பில் நமக்கு ஸ்கர்ட் வேணும் அப்படின்னா, ஸோ அதில் வந்து நிறையா வந்து டைப்ஸ் இருக்குது. அதாவது ஏ லைனுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஸோ அம்பர்லாலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்டுன்னு இருக்கு, ஃபுல் சர்க்கிளில் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 டிகிரிஸில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ 360 டிகிரிஸில் இருக்கிறத நம்ம வந்து ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிடும். ஹாஃப் சர்க்கிள் அம்பர்லா அப்படின்னா நமக்கு எவ்வளோ டிகிரிஸில் இருக்கணும், 180 டிகிரிஸில் இருக்கணும். ஓகே, ஸோ இதுலேயும் நமக்கு வந்து குவார்ட்டர் வேணும் அப்படின்னா நமக்கு 90 டிகிரியில் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபேப்ரிக்குமே நீங்கள் வந்து ஃபுல் சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் தெரியல. ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ளோயியாக இருக்கும் ஃபேப்ரிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் ஒரு ஷிஃபான் இல்லாட்டி பூனம் சாரீஸு, தென் அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரேப், ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ரொம்ப வந்து லைட் வெயிட்டில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 360 டிகிரிஸ், தட் மீன்ஸ் ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட் வந்து நீங்கள் போகலாம். அதாவது ரெகுலர் யூஸ்க்கு நான் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து பார்ட்டி வியராக பண்ணணும், கொஞ்சம் வந்து நீங்கள் ஃப்ளஃபியாக எடுக்கணும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 360 டிகிரிஸ்க்கு நீங்கள் என்ன ஃபேப்ரிக்ஸ்னாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ரெகுலர் யூஸுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளோயாக லைட் வெயிட் இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் சர்க்கிள்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபுல் சர்க்கிள் போட்டால் அந்தளவு நல்லா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரொக்கேடு அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும், பட் பார்ட்டி வியர்ஸ்க்கு ஓகே, ரெகுலர் யூஸ்க்கு வந்து நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணால் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ ஹாஃப் சர்க்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் யூஸ் இல்லாட்டி நீங்கள் ஒரு காலேஜ் யூஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஹாஃப் சர்க்கிள் உங்களுக்கு இனஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து சில்கெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பட்டு சாரியில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அம்பர்லாவாக நீங்கள் கொடுத்தீங்க, ஃபுல் சர்க்கிளில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். உங்களுக்கு ஓகே, எனக்கு ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் தான் நான் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் வேணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். ஹாஃப் சர்க்கிள் வேணும்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 38 சைஸோடைய இந்த கவுன் தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் பிராண்டட்ல எம் சைஸ், நான் பிராண்டட்ல எல் சைஸ். ஓகே, ஸோ 38 இன்ச்சஸோடைய ஃப்ராக் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அப்பர் செஸ்ட் எவ்வளவா இருக்கும், 38 இன்ச்சஸ். ஓகே, ஸோ அப்பர் செஸ்ட் வந்து எனக்கு வந்து 38 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ என்னுடைய வேஸ்ட் நம்ம யூஸ்வலாக எப்படி மார்க் பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் நம்ம போட்டிருப்போம் இல்லையா. ஸோ இதில் வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் கொடுத்துருவோம், இதில் வந்து வேஸ்ட் பாயிண்ட் நம்ம அப்பர் செஸ்ட் வந்து இங்கே கொடுப்போம்,
இதில் waist point கொடுப்போம். ஸோ நம்ம அப்பர் செஸ்ட் எப்படி பண்ணுவோம், 38 ஃபார்முலா டிவைடட் பை 4 நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ 4 பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 38 டிவைடட் பை 4 அப்போ நமக்கு 9.5 இன்ச்சஸ் வருது இல்லையா. ஸோ அந்த 9.5 இன்ச்சஸ் கூட நம்ம 0.5 எதுக்கு ஆட் பண்ணுவோம், ஈஸ்க்கு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து 10 இன்ச் வந்து அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணுவோம். யாருக்கு, 38 இன்ச்சஸ் உடைய சைஸ் உடையவங்களுக்கு அப்பர் செஸ்ட் 10 இன்ச். அதுக்கப்புறம் நீங்கள் சீமுக்கு 1 இன்ச் கொடுத்தாலும் சரி, 1.5 இன்ச்சஸ் கொடுத்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஓகே, ஸோ இப்போ அப்பர் செஸ்ட் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வெயிஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணுவோம், அப்பர் செஸ்ட்டை விட 1 இன்ச்சு கம்மியாக வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ 1 இன்ச்சு நம்ம கம்மியாக மார்க் பண்ணால் நம்ம இங்கே என்ன எவ்வளோ மார்க் பண்ணணும், 9 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் சீம் வந்து நீங்கள் கொடுக்கறது தான். ஓகே, ஸோ இந்த 9 இன்ச்சஸ்லேயே நமக்கு பேக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 இன்ச் வந்து டாட் கொடுப்போம். ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்க மாட்டோம் இல்லையா, பேக்குக்கு வந்து ½ இன்ச்சுன்னு சொல்லிட்டு 1 இன்ச் வந்து நம்ம டாட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சது போக நமக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து 9 4s ஆர் எவ்வளவு, நமக்கு 36 இல்லையா. ஸோ 36ல் நமக்கு வந்து 2 சைடு பேக்கில் வந்து 1 இன்ச் 2 இன்ச் போயிடும். அப்போ 34 இன்ச்சஸ் வந்து நமக்கு என்ன ரெடியில், அதாவது சீம் இல்லாமல் நம்மளுடைய வேஸ்ட் வந்து 34 இன்ச்சஸ். ஸோ 38 இன்ச்சஸ் உள்ளவங்களுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம இப்போ 34 இன்ச்சஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் வந்து ஸ்டாண்டர்டாக நான் கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டுன்னா நம்ம வந்து இங்கே தான் வந்து ஸ்கர்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஷோல்டர்லேருந்து ஒரு 14 இன்ச்சஸில் எடுத்துக்கோங்க உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டு. 13 to 14 இன்ச்சஸ். நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னா 13 இன்ச்சஸ் இனஃப். நீங்கள் கொஞ்சம் மீடியம் தான் அப்படின்னா ஒரு 14 இன்ச்சஸ்ல இருந்து நீங்கள் உங்களுடைய ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டு. ஓகே, ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்டு தான் நமக்கு தேவை. இதை நான் எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா வேஸ்ட் ரவுண்டு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கால்குலேஷன். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டு தெரியும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம், 34 இன்ச்சஸில் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அம்பர்லா ஸ்கர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரேடியஸ் வச்சு தான் நம்ம அம்பர்லா ஸ்கர்ட் நம்ம பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, நான் இதை வந்து இந்த பேப்பரில் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு ஃபோராக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இது 2. அப்போ நமக்கு வந்து ஃபேப்ரிக்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இதையா. ஸோ நம்ம வந்து 4 ஃபோல்டில் வச்சுருக்கோம். ஸோ அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி நம்ம கட் பண்ணுவோம், இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கிற கார்னர்ல இருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய வேஸ்ட் வந்து எடுப்போம். ஸோ அப்போ தான் நமக்கு இது வந்து நல்ல ஃபுல் சர்க்கிளில் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். அதாவது நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டு இந்த ஃபோல்டிங்கில் எவ்வளோ லென்த்தில் நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு தெரியணும். ஸோ அதுவும் நமக்கு எவ்வளோ லென்த் வந்து நமக்கு ஹைட் வேணும், ஸ்கர்ட்டோட ஹைட்டு அதுவும் தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வேஸ்ட் ரவுண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ்னால் நம்ம இது சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் ஈக்குவல் டு, இதை வந்து நீங்கள் கேபிட்டல் ஆர் அப்படி கூட வச்சுக்கலாம், 2πr. இது வந்து மேக்ஸ் ஃபார்முலா தான். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபார்முலாவாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேஸ்ட் ரவுண்ட் ஈக்குவல் டு 2πr அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 360 டிகிரி. அதாவது ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்டோடைய ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் தான் தேவை. ஆறுங்கிறது நமக்கு ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த ரேடியஸை மட்டும் நம்ம வச்சுட்டு இதை கீழே கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு மேக்ஸில் தெரியும் இல்லையா. ஸோ ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது கீழே வரணும். ஸோ வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2π.
இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் புரியாது அப்படிங்கிறவங்க இன்னொரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார்முலா 360 டிகிரிக்கு வேஸ்ட் ரவுண்ட், அதாவது வேஸ்ட் ரவுண்டு தான் இதில் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக கேபிட்டல் ஆர், பட் நம்ம ஸ்டிச்சிங் கான்செப்டுக்கு நம்ம வேஸ்ட் ரவுண்டுன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ 2πr நமக்கு வந்து இந்த ஆறுங்கிறது ரேடியஸை வந்து சொல்லுது. ஸோ ரேடியஸை வந்து சொல்லுது. நமக்கு அந்த ரேடியஸ் வேணும் அப்படிங்கிறனால WR இங்கே இருக்கட்டும், நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம கொண்டு வரும்போது பையில் கொண்டு வரணும். ஸோ அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை மக்கப் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2π இப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் ஒரு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் என்ன? 34 இன்ச்சஸ் நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட். ஓகே, 2π கீழே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த பையோடைய வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3.14 அதுதான். அதாவது இந்த பையை வந்து நம்ம எப்படி போடுவாங்க மேக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7 வரணும். நீங்கள் 22/7 நீங்கள் கால்குலேட்டரில் போட்டாலும் 3.14 தான் வரும். ஸோ இதுதான் வந்து பையோடைய வேல்யூ. இது எப்படி வந்தது அப்படின்னா இது மேத்தமெட்டிக்கலாக இதுதான் இதோட வேல்யூன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பைக்கு பதிலாக 3.14 வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 34 இன்ச்சஸ் வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2 into 3.14 ஃபார் பை வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 34 inch டிவைடட் பை 3.14னா 3.14 into 2, so 6.28. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணால் இதோட என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 34 டிவைடட் பை 6.28. ஓகே, ஸோ இந்த 5.4. ஸோ நீங்கள் வந்து இன்ச்சஸில் வருது. இதை நீங்கள் வந்து 5.5 இன்ச்சஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம், 5.5 இன்ச்சு. ஓகே, ஸோ இந்த 5.5 இன்ச்சஸுங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ். ரேடியஸுங்கிறது என்ன? நம்ம இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கர்ட் கட் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கறது வந்து 5.5 இன்ச்சஸில் வச்சு நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கர்ட் லென்த், நமக்கு எவ்வளோ ஸ்கர்ட் லென்த் வேணும் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது இங்கே நம்ம வந்து வெயிஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இந்த பார்ட் நமக்கு எவ்வளோ வேணும், உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு, 38 இன்ச்சஸா இல்லை 30 இன்ச்சஸா 34 இன்ச்சஸான்னு நீங்கள் பாருங்க. ஸோ எனக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 35 இன்ச்சஸ் வந்து நான் இந்த ஹைட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 35 இன்ச்சஸ் இந்த ஹைட் வேணும். ஸோ ஆல் ஓவராக இது எல்லாமே எனக்கு வந்து எவ்வளோ வரணும்? 35 இன்ச்சஸ் ஸ்கர்ட்டோடைய லென்த்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபுல் ஃபேப்ரிக் எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 5.5 இன்ச்சஸ் கூட நான் ஒரு 35 இன்ச்சஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபோல்டிங்க்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும் ஒரு 1 இன்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 36 இன்ச்சஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ வேணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 41.5 இன்ச்சஸ் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து 41 இன்ச்சஸாக வச்சுக்கலாம், 40 அப்படியே வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, எப்படினாலும் ஓகே. எனக்கு வந்து 35.5க்கே எனக்கு ஓகே தான். ஸோ அதனால நான் இதை ரவுண்டட் ஆஃப் பண்ணி 41ன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். பட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ரேடியஸையும் நம்மளுடைய லென்த்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான், அதாவது இந்த ரேடியஸையும் இந்த லென்த்தையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 41 இன்ச்சஸில் எனக்கு இருக்கு. ஓகே, வந்து 41 இன்ச்சஸ் இருக்கா. இந்த 41 இன்ச்சஸ் வந்து எனக்கு ஒரு லேயருக்கு தான் இந்த 41 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு லேயருக்கு 41 இன்ச்சஸ். எனக்கு எவ்வளோ லேயர் வேணும்? 4 லேயர்ஸ் வேணும். ஸோ 4 லேயர்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ வேணும்? ஸோ 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 41 இன்ட்டு 4 லேயர்ஸ். ஸோ எவ்வளோ வருது? 164 இன்ச்சஸ் வேணும். ஸோ எனக்கு ஒரு ஃபுல் சர்க்குலர் பண்ணுறதுக்கு எனக்கு 164 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் வேணும். ஸோ இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம், மீட்டரில் கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளோ? ஒரு மீட்டருக்கு நமக்கு 39 இன்ச்சஸ்ங்கிறது தெரிஞ்சது இல்லையா? ஸோ நமக்கு வந்து 164 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ மீட்டர் வேணும் பார்க்குறதுக்கு 164 டிவைடட் பை 39 இன்ச்சஸ். ஸோ எனக்கு வந்து 4.2, அதாவது
4.2 மீட்டர்ஸ் எனக்கு வந்து வேணும். அதாவது எனக்கு கிட்டத்தட்ட 4.25 மீட்டர் வந்து ஃபேப்ரிக் வந்து எதுக்கு வேணும், ஒன்லி ஃபார் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நான் ஃபுல் சர்க்குலராக எடுத்தேன் அப்படின்னா. அதாவது ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழே கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரேடியஸ் வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம், 5.5 இன்ச்சஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 5.5 இன்ச்சஸை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னர்ல இருந்து மார்க் பண்ணுறீங்கன்னா சுற்றி வர இந்த கார்னரை தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் இங்கே மட்டும் இப்படி கார்னர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. அதாவது பாருங்க, இங்கேருந்து நான் ஒரு 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்லையும் நான் இங்கேருந்து 1 இன்ச் எடுக்கணும், இந்த பாயிண்ட்டும் 1 இன்ச் எடுக்கணும். இந்த கார்னரும் டேப்போடைய கார்னரும் சேம் பாயிண்ட்டை மீட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் நான் இது என்ன தெளிவாக காமிக்கிறேன். இது குட்டியாக இருக்கிறனால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு எடுத்திருக்கோம், 5.5 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அளவில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த 4 ரவுண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வேஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். நான் உங்களுக்கு இதை வந்து ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை கட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபேப்ரிக் ஒன் சைடு வந்து சாரியாக இருக்கட்டும் 4 ஃபோல்டு பண்ணும்போது ஒன் சைடு இப்படி கட் பண்ண மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த சைடு கட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபுல் சர்க்குலருங்கிறது இதுதான். ஸோ நமக்கு ஸ்கர்ட் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல் சர்க்குலர் இதை வந்து பாடி பீஸில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இதே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபுல் சர்க்குலர் ஸ்கர்ட். அதாவது இந்த மாதிரி ஃபுல் 360 டிகிரிலையும் நமக்கு ஃபேப்ரிக் இருக்கும். இதே இது ஹாஃப் சர்க்குலர் அப்படின்னா இதில் ஹாஃப் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஹாஃப் சர்க்குலர். இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டுக்கு இது இருக்கும், பேக்குக்கு ஒரு பார்ட் இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும் நமக்கு. நம்ம கட் பண்ணும்போது இந்த அளவு தான் இருக்கும், இந்த அளவு ஃப்ளோ தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஹாஃப் சர்க்குலர். ஓகே, இப்போ நம்ம ஃபுல் சர்க்குலருக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஹாஃப் சர்க்கிளுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, அதாவது ஹாஃப் சர்க்கிள் அம்பர்லா ஸ்கர்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவை அப்படின்னா, ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி எடுத்தால் போதும் இல்லையா. ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 360 டிகிரிக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ 360 டிகிரி தட் மீன்ஸ் ஃபுல் சர்க்கிள் வந்து நமக்கு வேணும், அம்பர்லா வேணும் அப்படின்னா அதோடைய ஃபார்முலா என்ன, இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2π, அதோடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்க என்ன போட்டிருக்கிறோம், வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2π. ஓகே, ஸோ இது 180 டிகிரி ஹாஃப் சர்க்கிளுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் இதே தான், வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2π இன்ட்டு ஹாஃப். ஏன்னா பாதி தானே வேணும், ஸோ அதனால ஹாஃப். இதே இது 90 டிகிரிக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குவார்ட்டருக்கு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2π 1/4. ஓகே, ஸோ இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் வச்சுக்கோங்க. இவ்வளோதான், இது தெரிஞ்சாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நம்ம பையோட வேல்யூலாம் அப்ளை பண்ணி 4.25 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 360 டிகிரிக்கா. ஸோ இப்போ இதில் வந்து ஹாஃப் சர்க்கிளுக்கு என்ன பண்ணணும், 1/2 இன்ட்டு 4.2 போட்டோம் அப்படின்னா, அதாவது 4.25 மீட்டர் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருதோ அந்த ஃபேப்ரிக் தான் நமக்கு என்ன வரணும். ஸோ பாருங்கள், இப்போ 4.2 டிவைடட் பை 2, ஸோ 2.1. ஓகே, ஸோ 2.1ங்கிறது என்னது, நமக்கு வந்து 180 டிகிரிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2.1. இதே இது நமக்கு வந்து குவார்ட்டர் தான் போதும். ஸோ குவார்ட்டர்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இது வந்து நமக்கு என்ன 180 டிகிரிக்கு ஸ்கர்ட் இருக்கும். இதே இது குவார்ட்டர் தான் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி இந்த 180லையும் பாதி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது இவ்வளோ தான் வரும்.
ஸோ இது மோரோவர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ லைன் வருது இல்லையா, ஸோ அந்த ஏ லைன் தான் இது. இந்த மாதிரி 90 டிகிரியில் இவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுக்கு போதும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க, ரேடியஸ் மீன்ஸ் இந்த மெஷர்மெண்ட் கோன்லேருந்து எடுப்போம் இல்லையா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ அதோடுக்கு வந்து 1/4, அப்போ 4.2 டிவைடட் பை 4 அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 1.05 மீட்டர், இது எல்லாமே மீட்டரில். ஸோ இவ்வளோ தான். அப்போது நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 2.1 அதாவது ஒரு 2.5 மீட்டருக்குள்ளே நான் வந்து எனக்கு ஸ்கர்ட்க்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்கர்ட் பார்ட்டுடைய ஃபேப்ரிக் அம்பர்லா ஸ்கர்ட்க்கு ஃபேப்ரிக் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டுபிடிச்ச ஃபேப்ரிக்கை நீங்கள் வச்சு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு தனியாக வந்து நம்ம துணியை பிரித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து டாப் அதாவது பாடிஸ் பார்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபேப்ரிக் இன்க்ளூடட் ஆகலை, அது தனியாக நமக்கு வரும். ஸோ நம்ம ஒன்லி வந்து ஸ்கர்ட்க்கு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ உங்களுடைய கஸ்டமராக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் இனிமேல் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 மீட்டர்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துட்டு கேட்பாங்க எனக்கு வந்து ஒரு ஃபுல் சர்க்குலர் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் 3 மீட்டருக்கு ஃபுல் சர்க்குலர் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஹாஃப் சர்க்குலர் பண்ணிவிட்டு பேலன்ஸோடதை வந்து ஸ்லீவுக்கும் பாடிஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால நம்ம எப்போவுமே வந்து அம்பர்லா ஸ்கர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோன் பார்ட் அதாவது அந்த ரேடியஸும் இந்த ஃபுல் லென்த்தும் நமக்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து நம்ம வந்து ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அம்பர்லா ஸ்கர்ட் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ.